இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 38வது நாள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க லைஃப் ஆண்டவர் புதிதாய் துவங்குறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பழையதை பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன். இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க போகிறது. இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்கு முன்பாய் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு உண்டாயிருக்கும், ஒரு புதிய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஒரு புதிய உயர்வு உங்களுக்கு தேடி வரும், ஒரு புதிய சமாதானம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். இதுவரையிலும் இருந்தது அல்ல, ஆண்டவர் சீக்கிரமா நம்மளை என்ன பண்ண போறாருன்னா ஒரு புதுமையை காண பண்ண போறாரு. அந்த புதுமை ஒரு நாள் அல்ல, டெய்லி தினம் 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 ஆண்டவர் நம்மை புதுமையாய் கர்த்தர் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்ன ஆரம்பிச்சாருன்னா அப்படியே கொண்டு போறவர் மட்டும் கிடையாது. இல்லைன்னா ஒருத்தருக்கு செஞ்சாருன்னா அதையே மட்டும் எல்லாருக்கும் செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா புதுமையாய் செய்கிறவர். நான் நம்புறேன், உங்க அம்மா அப்பாவுக்கு நடக்காத ஒரு புதுமையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க யாரும் கண்டிராத ஒரு புதுமையை கர்த்தர் உங்க கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் தேங்கி நிற்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறீங்களோ, நீங்க எந்த காரியத்தில் வளராம இருக்கிறீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதிலே நான் ஒரு புதுமையை உங்களுக்கு கட்டளை இட்டு உங்களை மிகவும் பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய தோற்றத்தில் ஒரு புதுமையை தரப்போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதுமையை தரப்போகிறார். பரிசுத்த வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதுமையை தரப்போகிறார். ஆமென். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது, இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். திரும்ப திரும்ப அப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை நான் அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நியூ பிகினிங் ஆண்டவர் தரப்போறாரு, ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தரப்போறாரு, ஒரு நியூ லைஃப் உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் தரப்போறாரு. ஒரு புதிய வாழ்க்கை உங்க பிள்ளைக்கு அமையும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்க பிள்ளைக்கு அமையும், ஒரு புதிய வேலை உங்களுக்கு அமையும், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, ஒரு புதிய கனெக்ஷனை நான் ஏற்படுத்துவேன், ஒரு புதிய தொடர்பை நான் ஏற்படுத்தி அதன் மூலமாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன். நம்முடைய தேவன் நமக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? தினம் தினம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையில புதுசா ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு. டெய்லி ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் தந்தாரு, டெய்லி புதுமையா ஆண்டவர் தந்தாரு. அதே போல பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், டெய்லி கர்த்தர் புது புது கஸ்டமர்ஸை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. புதிய புதிய வருமானத்தை நீங்க பார்ப்பீர்கள். கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஆண்டவரிடத்துல டெய்லி கேட்போம். சகலவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர். இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அதிகாரம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்றத குறித்து ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இந்த ஏசாயா 43வது அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. இன்றைக்கு இந்த 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக வைத்திருக்கிற சில காரியத்தை நம்ம தியானிச்சு அதை எல்லாரும் சுதந்திரிக்கிறதற்காக நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 43வது அதிகாரத்துல ஜனங்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். இந்த சூழ்நிலை உண்டாகிறதற்கு முன்னும், இந்த காலங்கள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் காலங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். உங்களுக்காக எனக்காக அவர் காலங்களை மாற்றுகிறவர். இந்த காலங்களை மாற்றுகிறார் என்கிறது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இத்தனை நாள் ஆகும், இத்தனை வருஷம் ஆகும், இத்தனை மாதங்கள் ஆகும், ஐயோ இது இவ்வளோ பெரிய நாட்கள் ஆகும் அப்படின்னு ஒரு காலத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்திற்கு முன்னாடி இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவு மந்த் ஆகும் அப்படின்னு. ஆனா சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அவசரமா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இதுக்கு கண்டிப்பா இவ்வளவு நாட்கள் நீ வெயிட் பண்ணாம இது கிடைக்காது, இத்தனை நாள் ஆகும். ஒருவேளை அதை மனதில் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத காலமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு இந்த 43வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்காக காலங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் சொன்ன நாளையை விட சீக்கிரமாய் அது உங்கள் கைகளிலே கிடைக்க போகிறது. அவர்கள் சொன்ன அந்த நாட்களை விட சீக்கிரமாய் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது தீவிரமாய் நடக்க போகிறது. அவர்கள் சொன்ன அந்த நாட்களை விட ஆண்டவர் அந்த வியாதியில் இருந்து உங்களை சீக்கிரமாய், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, காலங்களை மாற்றுகிற கர்த்தர், காலங்களை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த மனிதன் எந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணினாலும் என் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாரே ஆனால், நீங்கள் நினைக்கிற நாளைக்கு முன்னாடியே, அவர்கள் சொன்ன காலத்திற்கு முன்னாடியே அந்த காரியத்தை கைகூடி முடிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இது காலதாமதமாகும் என்று நினைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நற்செய்தியை கர்த்தர் தருகிறார். அது துரிதமாய் உங்களிடத்திலே வரும். அது சீக்கிரமாய் நம்புறவங்க கைகளை முழு பலத்தோட தட்டி, அது சீக்கிரமாய் வரும். அது தாமதம் பண்ணாது, அது தாமதமாய் இராது. கர்த்தர் சீக்கிரத்திலே அந்த காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு முன்பாக
காலத்தை கரத்திலே வைத்திருக்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்கிற அந்த கோட்டைக்கு முன்பாக நிற்கிறார்கள். இந்த எரிகோ கோட்டை அப்படின்றது சாதாரணமானது அல்ல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்களும் உட்கார்ந்து அந்த எரிகோ கோட்டையை உடைச்சாங்கன்னா 3 வருஷம் ஆனாலும் உடைக்க முடியாதாம். 3 மாதமானாலும் உடைக்க முடியாத ஒரு கோட்டை தான். என்ன கோட்டை அப்படின்னு சொன்னா இந்த எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டைக்கு விரோதமாக அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ராஜாக்கள் கூட அந்த எரிகோ கோட்டை இருக்கிறதுனால இதை மட்டும் பிடிக்காம போனாங்களாம். இந்த எரிகோ கோட்டை என்கிற ஒன்று இருக்கிறதுனால அந்த எரிகோ பல பெரிய பெரிய ராஜாக்களுடைய கைகளுக்கு தப்புவிக்கப்பட்டது. யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாளுக்கு மேல 6 ரதங்கள் ஓடுகிற அளவிற்கு அகலமான ஒரு மிகப்பெரிய சுவர் தான் அந்த எரிகோ கோட்டை. ஆனா வேதம் சொல்லுது அதை கையினால இடிச்சா இத்தனை 3 வருஷம் ஆகும், அதை வேற விதமா இடிச்சா ஒரு 3 மாதங்கள் ஆகும். ஆனால் கர்த்தர் 7 நாட்களுக்குள்ளாக அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை கர்த்தர் வீழ்த்துகிறதற்கு நன்றாய் கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். அவர் காலங்களை நமக்காக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஏசப்பா நினைச்சார் அப்படின்னு சொன்னா 7 வருஷமாய் தீர வேண்டிய ஒரு பிரச்சனைய 7 நாட்களில் தீர்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சிலர் ஒருவேளை பல ஆண்டுகளாக ஒரு கடனை நீங்க கட்டிட்டு இருக்கலாம். அந்த கடனுடைய அளவு, அந்த கடன் முடிகிற வருஷங்கள் ஒருவேளை 15 வருஷம் 20 வருஷம். ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல யோசிக்கலாம், இன்னும் 10 வருஷம் இந்த கடன் கட்டணுமா, இன்னும் 15 வருஷம் இந்த கடன் கட்டணுமா, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆயுசு நாட்களில் பாதி இதை கட்டுறதுக்கே போயிருமோ அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கி அந்த பணத்தை நீங்க கொடுக்கும் போது வருத்தத்தோட நீங்க கொடுக்கலாம். இனியும் எத்தனை வருஷம், இவ்வளவு வருஷம் இருக்குதா? அந்த காலத்தினுடைய அந்த டைமை பார்க்கும்போது உங்க இருதயம் அப்படியே வருத்தத்தோட இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் இடையிலே ஒரு உதவியை அனுப்புவாராக. இடையிலே உங்களுக்கு ஒரு நன்மை நடப்பதாக. அதை சீக்கிரமாய் கட்டி முடிப்பதற்கு ஒரு உதவியை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்படியே ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் 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 ஆமேன். அவ்வளவு டைமுக்கு முன்னாடி அந்த காரியத்தை ஆண்டவர் முடிப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால் சரியாகணும்னா இவ்வளோ நாள் ஆகும், இந்த வியாதி சரியாகணும்னா இவ்வளோ நாள் ஆகும், இத்தனை நாள் மாத்திரை சாப்பிடணும், இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற அந்த டைமை எந்த மனிதர்கள் கொடுத்திருந்தாலும் நான் ஆராதிக்கிற அப்பா நினைச்சாருன்னா அந்த டைமை குறுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நல்லா ஆமோதித்து ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். காலங்களை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காலங்களை மாற்றுகிற கர்த்தர். ஜெபம் பண்ணுவோமா? 2 கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரத்தில் சொன்ன இந்த வார்த்தை என் தலையின் மேல் நடக்க போகிறதற்காய் எங்க பிள்ளைக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை சீக்கிரமா செய்ய போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இது இப்போதைக்கு நடக்காது, இது இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு இல்ல, அது டைம் எடுக்கும்னு சொன்ன அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். திரும்ப சொல்லுவோம், இயேசுவின்
பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். பாடுங்க. எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். கைகளை தட்டி ஆமென் விசுவாசத்தோடு எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆரோனுடைய கோல் ஒரே இரவில் கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். மறுநாள் மோசையின் சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. எவ்வளோ டைமிங்ல ஒரே ராத்திரியில கொண்டு போய் வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான குச்சி. நம்ம இதை குறித்து இன்னும் தியானிச்சுட்டே இருந்தோம் நிறைய. அது வெறும் முளை வந்தது மட்டும் இல்லை, இலை வந்தது மட்டும் இல்லை. வேதம் சொல்லுது பூ பூத்து கனி கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உதவி செய்தாராமா. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தரால செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இது உங்க தலை மேல அப்படியே நடக்க போகிறது. என்ன அப்படின்னா, கர்த்தர் துரிதப்படுத்த போகிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. காலங்களை மாற்றுகிற கர்த்தர். ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களை துரிதமாய் கொண்டு வர போகிறார். துரிதமாய் செய்ய போகிறார். வேகமாய் செய்ய போகிறார். இவ்வளவு நாள் ஆகும் என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் துரிதமாய் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். சோ இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதர புஸ்தகத்துல 2வதாக ஒரு காரியத்தை தியானிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரம், ஆமென், 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறார். திரும்ப ஒரு விசை வாசிக்கலாம். நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும், ஆமென், கல்தேயரின் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் 2வதாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் கல்தேயருடைய படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அப்படின்னா இந்த கல்தேயரை நான் ஒன்றும் இல்லாம போக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கல்தேயர் அப்படின்றது யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கன்னிங்கா இருந்தவங்க. யார் அப்படின்னா இந்த கல்தேயர்.
இவங்க ரொம்ப மோசமான கேரக்டர் உடையவங்க. அப்படின்னா உயர்வு என்று ஒன்று வரும்போது கண்ணிங்கா செயல்பட்டு இவர்கள் அந்த உயர்வுகளை ஆசீர்வாதங்களை தங்கள் பக்கமா இழுக்கிறவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த கல்தேயர். இந்த கல்தேயரின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களிலே வருத்தப்பட்டார்கள். இவருடைய உயர்வுகள் எல்லாம் திருடிடுவாங்க, இவருடைய நன்மதிப்பெல்லாம் கெடுத்துருவாங்க. ரொம்ப கன்னிங் ஃபெல்லவா இருப்பாங்க இவங்க. சாதாரணமானவர்கள். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 5:13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியானவர்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கல்தேயர் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம தியானிச்சது படி இவங்க ரொம்ப கண்ணிங்கா இருக்கிறவங்க. ஆனா ஆண்டவர் இந்த கல்தேயரை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 days ஜெபத்திற்குள்ள யாரெல்லாம் ரொம்ப கண்ணிங்கா இருந்து உங்களை தீமைக்குள்ள நடத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து உங்களுக்கு வருகிற நன்மையை பிடித்து கொண்டாங்களோ, பறித்து கொண்டார்களோ, யாரும் துரத்த முடியாத அந்த கல்தேயரை ஆண்டவர் துரத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கல்தேயர் இனி உங்கள் வழியாய் வரப்போவதில்லை. அந்த மனிதர்களில் இருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் விலக்க போகிறதற்காய் நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். அவர்களுடைய தந்திரங்களை, அவருடைய துர் ஆலோசனைகளை அபத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். பாருங்க, யோசேப்பு அப்புறம் தானியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்தேயர் இருந்த இடத்துல தான் இருந்தான். இந்த கல்தேயர் தான் அன்னைக்கு நிறைய ஆளுகை செஞ்சிருந்தாங்க. இந்த கல்தேயர் ரொம்ப கண்ணிங்கா இருந்ததுனால தான் இவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து இந்த தானியேலை எப்படியாவது அவனை அந்த ராஜ பதவியில வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ணிங்கா வேலை பார்த்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த கல்தேயருடைய கண்ணிங்க கர்த்தர் மாற்றி போட்டு அந்த இடத்துல தானியேலை உயர்த்தின கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். இவங்க இந்த கல்தேயர் ரொம்ப வசதி படைத்தவர்கள். அப்படின்னா அவங்க கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல்களை அவங்க ஓனா வச்சிருந்தாங்களாம். அவ்வளோ பெரிய மனிதர்களா இருந்தார்கள். இவர்களை சில மனிதர்களால ஜெயிக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுத்தார். 43வது அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய தலையின் மேல் ஆசீர்வாதமான அதிகாரமாய் இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் ஒரு ஆசீர்வாதமான அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அதிகாரம். இந்த 38வது நாளில் நம் தலையின் மேல் அனைத்து ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைக்க போகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கல்தேயருடைய ஆதிக்கத்தை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது இந்த 43ஆம் அதிகாரத்திலே ஏசப்பா நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை கடக்க பண்ணுவேன். நான் உன்னை கடக்க பண்ணுவேன். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவேன். இந்த ஆறுகளை கடக்க பண்ணுவேன். இந்த அக்கினி சோதனையை நான் கடக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அக்கினி சோதனை, இந்த தண்ணீரை போன்ற அனுபவத்தை நீங்கள் சுலபமாய் கடப்பீர்கள். ஒரு சேதமும் இல்லாமல் அந்த அக்கினியினுடைய வாசனை கூட உங்கள் மேல் படாதபடிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையை நீங்கள் வெகு சுலபமாய் கடக்க போகிறீர்கள்.
இந்த பெரிய பாதையை ஆண்டவர் ரொம்ப லெகுவாய், ஆமென், கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடிச்சு நம்மை கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பொதுவாக ஒரு அக்கினிக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷன் வெளியே வந்தா அவருடைய உருவத்தோட வர முடியாது, அந்த போன சூழ்நிலையோட திரும்பி வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய முடி கருகும், அவருடைய உடம்பு நாசமாகும். ஆனா வேதம் சொல்லுது, அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல என்ன படலைன்னா, அவங்க வாசனை கூட இல்லாத அளவிற்கு கர்த்தர் அதை கடக்க பண்ணினார். ஆண்டவர் அதை கடக்க பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அக்கினி சூளைக்குள்ள போடப்படும் போது அக்கினி சூளைக்குள்ள இருக்கிறவங்க தன்னோட யார் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு தெரியல. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவரோடு நான்காவது நபர் யாரோ ஒருவர் இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், என்னுடைய அன்பு தாய் தகப்பனே, சில போராட்டத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத நிறைய நேரத்துல நமக்கே தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு சேதமும் வராததை பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத. அந்த தேவன் தான் இன்றைக்கு கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க பண்ணுவேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து கைகளை மேல தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. சில பிரச்சனைக்கு முன்னாடி நம்மளால நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இது எப்படி இந்த ஆத்தை நான் கடப்பேன், இந்த ஆத்தை நான் எப்படி கடப்பேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீதோடு கூட புறப்பட்டு போன 600 பேர்ல 200 பேர் பேசுகிற ஆத்துக்கு முன்னாடி நின்று அதை கடக்கவே முடியாதுன்னு 200 பேர் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆண்டவரை திடப்படுத்தினதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீரை கடக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் கர்த்தர் தந்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க, இந்த தண்ணீரை நான் கடக்க பண்ணுவேன். இந்த பிரச்சனையை நீங்க கடந்து போவீங்க, இந்த அவமானத்தை நீங்க கடந்து போவீங்க, இந்த சூழ்நிலையை நீங்க கடந்து போவீங்க, இந்த வியாதியை நீங்க கடந்து போவீங்க, இந்த மரண போராட்டத்தை நீங்க கடந்து போவீங்க, இந்த தீமையை நீங்க கடந்து போவீங்க, இந்த புறப்பணிப்பை நீங்க கடந்து போவீங்க. நீங்க ஒருவேளை சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படியே மலைச்சு போய் நிக்கலாம், பயத்தோட நிக்கலாம். ஐயோ, எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படியே பிரவாகித்து நிற்கிறது, யோர்தான் போல அந்த ஆறு குவியலா நிக்கலாம். நான் எப்படி கடப்பேன், நான் எப்படி கடப்பேன், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. காற்றாட்டு வெள்ளம் வந்தது போல உங்க கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை அப்படியே நிக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை.
ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கூட நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனையை நீங்க கடப்பீங்க, நீங்க கடந்து போவீங்க. சொல்லுங்க, நீங்க கடந்து போவீங்க. நீங்க ரொம்ப லகுவா நீங்க கடந்து போவீங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு 43ஆம் அதிகாரம் உங்கள் தலையின் மேல் இருக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். அந்த புதிய காரியம் என்னவென்றால், நான் உன்னை கடக்க பண்ணுவேன். நான் உன்னை கடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சேர்ந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வரிகளை, தண்ணீரை கடக்கும் போது என்னோடு கூட நீர் இருக்கிறீர், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் நீர் கழுவி விட்டீரே. ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. பாடோ, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. இப்ப கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி ஐயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவே, மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவேன். கைகளை மேல தட்டி நன்றி ஐயா, சத்தமா அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நேரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் ஏறிந்து போவதில்லை. நன்றி ஐயா. இயேசுவே நன்றி அப்பா. நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க பண்ணுவேன். ஓ, பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாயை தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார், ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, ஏறிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் ஏறிந்து கைகளை மேல தட்டி நன்றி ஐயா சொல்லுவோம். நிறைய பேருடைய கையை பிடிச்சு கத்தர் கடக்க பண்றார், கத்தர் கடக்க பண்றார், கத்தர் கடக்க பண்றார். நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை கடக்க பண்ணுவேன். இதோ 43ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அது நம்பர் 1. கர்த்தர் செய்கிற முதல் புதிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் செய்த முதல் புதிய காரியம், காலங்களை நான் என்ன பண்ணுவேன்னா மாற்றுவேன். அப்படின்னா
டைம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் நினைச்சாருன்னா இது ரொம்ப லாங் அப்படின்னு சொல்றத கூட கர்த்தர் துரிதமாய் முடிப்பார், காலங்களை மாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் இரண்டாவது நமக்கு என்ன புதிய காரியத்தை செய்வார்னா, இதுவரையிலும் கல்தேயர் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னா, அந்த குறுகின மனதுடையவர்கள், உங்களுடைய உயர்வை திருடுகிறவங்க, அவங்க அந்த கல்தேயரை நான் என்ன பண்ணுவேன், நான் துரத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவங்க படைகளோட வரலாம், பெரிய பெரிய ஆயுதங்களோட அவங்க வரலாம், ஆனா நான் அவளை துரத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்ற ஆண்டவர் என்ன புதிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொன்னா, நான் கடக்க பண்ணுவேன், உன்னை வெகுவாய் கடக்க பண்ணுவேன். நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடி பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கடனுடைய லிஸ்ட்டை நீங்க எழுதுனீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்டா இருக்கலாம், உங்களே பயப்படுத்துகிற அளவிற்கு பெரிய லிஸ்டா இருக்கலாம். இதை எப்படி நான் கடப்பேன்? நீங்க பயப்படாதீங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது உங்க கூட இருக்கிற ஆண்டவர், அக்கினியை நடக்கும் போது நீங்க வேக மாட்டீங்க, அக்கினி ஜுவாலை உங்க பேரில் பற்றாது. கர்த்தர் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவார், கர்த்தர் இதை தாண்ட பண்ணுவார். நீங்க இதை தாண்டிடுவீங்க. நீங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வேற எந்த காரியத்தையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களை லகுவாய் கடக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 4, நாலாவதாக கடைசியாக ஒரு காரியத்தை கூட வாசிச்சு முடிக்க போறோம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 43ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்தராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரனையும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? ஆமென். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்திலையும் 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு கொடு, இன்னொன்று வைத்திராதே, இன்னொன்று கடைசியாக ஒன்று கொடு, இன்னொன்று வைத்திராதே, மூன்றாவது கொண்டு வா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்ய போறாரு. அந்த புதிய காரியம் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பிடுங்கி வைத்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கொடு கொடு. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நான் ஆமென் வடக்கை நோக்கி கொடு கொடு என்றும் அகைன் தெற்கை நோக்கி வைத்திராதே. ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ வைக்காத, என் பிள்ளைக்குள்ளது போய் சேரணும். உங்களுக்குள்ளத கர்த்தர் சேர பண்ணுகிறார். இனி அவங்க கையில வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவரை அனுமதிக்க மாட்டார். உங்களுடையது உங்க கையில வந்து சேரும். ஆமென். ஆசீர்வாதம் கொடுக்காத அனைத்தும் கொடுக்க பண்ணுவார். இன்னொன்று, இரண்டாவது, வைத்திராதே. அது இனி வைக்க முடியாது. நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும். ஆமென். அந்த முன்னாடி 6வது வசனத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. ஆமென். பூமியினுடைய கடையாந்தரமா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கொண்டு வா. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், எவ்வளவு தூரத்தில் அது அடைபட்டு கிடந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தியை, தூரத்திலிருந்து ஒரு நன்மையை, எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கைகளை தட்டி ஆமோதித்து நன்றி சொல்லுகிற ஒவ்வொருத்தரும்
ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். நம்பர் 4, 4வது, எனக்கு கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாருன்னா கொடுக்க போறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆண்டவருடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். கர்த்தர் கொடுத்த உடனே உங்க பஞ்சம் மாற போகுது. கர்த்தர் கொடுக்கும் போது உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகிறது. நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த 38வது நாள் ஒரு ஆவியானவர் உலாவுகிறார். அந்த ஆவியானவர் யார் அப்படின்னா கொடுக்கிற ஆவியானவர். தன்னுடைய கையில இருக்கிறத கொடுக்கிற ஆவியானவர். கொடுக்கிற ஆவியானவர். சொல்ல 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 ஆமேன் சொல்லுகிற அத்தனை பேருக்கும் அப்படியே அப்படியே நடக்க போகிறது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமேன் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. எதை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தவர். இந்த தேவையான பணத்தை கொடுக்க மாட்டாரா? அவருடைய ஜீவனையே கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை தரமாட்டாரா? அவருடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம் ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறத கர்த்தர் தரமாட்டாரா? நான் நம்புறேன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா கொடுக்கிற ஆண்டவர். அவர் வனாந்தரத்தில் ஜனங்கள் காடையை கேட்ட உடனே வேதம் சொல்லுது அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தார்னா வனாந்தரத்தில் கர்த்தர் காடையை கொடுத்தார். அவர்கள் தண்ணி தாகம்னு சொன்ன உடனே கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு ஏசப்பாவை நான் பார்க்கிறேன். யார் அப்படின்னா அவர் கொடுக்கிற ஆண்டவர். மனுஷன் நமக்கு கொடுத்தா நம்மளால திருப்தி அடைய முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா நமக்கு நிரம்பி வழியும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க ஒண்ணு பார்ப்பீங்க. யாரை பார்ப்பீங்கன்னா கொடுக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்க. கொடுக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்க. கொடுக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்க. அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. நீங்க நினையாத இடத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. என்னுடைய ஆண்டவர் எப்படி வேண்டுமென்றாலும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் வந்து ஒரு பட்டணத்திற்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற பட்டணத்து வாசிகள் இல்லை, டாக்ஸ் கட்டாம உள்ள வரக்கூடாது அப்படின்னா என்னன்னா இந்த விசா எடுக்காம வரக்கூடாது அப்படின்னா. விசா அப்படின்றது என்னன்னா இன்னொரு நாட்டில் நம்ம அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்காக கட்டப்படுகிற பணம். சில நாடுகளில் அதை ஃப்ரீ என்ட்ரியாக பண்ணிட்டாங்க. ஆனால் சில நாடுகளில் நம்ம உள்ளே போகணுன்னா அந்த விசா எடுக்கணும். அதுக்கு 25,000 10,000 30,000 அந்த மாதிரி ஆகும். அதே போல் ஆண்டவர் வந்து ஒரு தேசத்துக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே போகும்போது இல்லை நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டாமல் எப்படி வருவீங்க, அது பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே திரும்பி போயிடலாமா இல்லைன்னா மேஜிக் பண்ணியெல்லாம் இல்லை. கர்த்தர் ஒருத்தனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ போ அந்த இடத்துல தூண்டில் போட்டு ஒரு மீனை பொடி அதை அறுத்து பாரு, உள்ளே என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து போய் எனக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் உனக்கும் எனக்கும் சேர்த்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா கட்ட சொன்னாரு. நம்முடைய தேவன் யாருன்னா மீனின் வயிற்றிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்து கொடுக்கிற ஆண்டவர். வெள்ளி பணத்தை எடுத்து கொடுக்கிற ஆண்டவர் கர்த்தர். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், எந்த வழியிலையாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு வரவே முடியாத அளவுக்கு தடையா இருக்கலாம், ஆனா அவர் திறந்தா யார் அடைக்க முடியும்? அவர் கொடுக்கிறதை தடுக்கிறதை யார் இருக்கிறார்? அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும், ஆமேன், தூரத்திலிருந்து பார்த்து நான் உனக்கு கொண்டு வா என்பேன். பூமியினுடைய கடையாந்தரத்திலிருந்து சொல்லுங்க, இந்த 3 வார்த்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி வைத்திராதே, தூரத்தை நோக்கி கொண்டு வா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த 3 வார்த்தையும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. வடக்கை நோக்கி, தெற்கை நோக்கி வைத்திராதே, கடையாந்தரத்திலிருந்து கொண்டு வா. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, அவர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை.
நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. பாடு. திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடி. கைகளை மேல தட்டி இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திட வேளை பஸ்காட்டு குட்டி, மரண இருள் வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாதே. வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாதே, என்றும் அணுகாதே, என்றும். கைகளை மேல தட்டி இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். இல்லை 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 இல்லை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து, பலவான் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில். இப்ப கைய மேல தட்டி இல்லை இல்லை இல்லை, சத்தமாய் இல்லை இல்லை இல்லை, திரும்ப திரும்ப. மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம். இல்லை இல்லையே இல்லை, அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன். கடைசியாக இல்லை இல்லை, ஹalleluya. இல்லை 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 இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹalleluya. ஏசாயா 43வது அதிகாரத்தில் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த 43ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு வெளிப்படுவேன். எப்படி வெளிப்படுவேன் அப்படின்னு சொன்னா,
கொடுக்கிற ஆண்டவராய், கொடுக்கிற ஆண்டவராய். உங்களுடைய வறுமைகள் இந்த 100 நாள் ஜபத்தோட நிறைய பேருடைய வறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். நிறைய பேருடைய இல்லாமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வறுமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறதுக்கு. ஏன்னா கர்த்தர் நம்முடைய தரித்திரத்திற்காகவும் கர்த்தர் மரிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தரித்திரத்திற்காக ஆண்டவர் மரிச்சிருக்கிறார். நான் உண்மையிலே அப்படி நம்புறேன். எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் எங்க அம்மாவே நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு தேவைன்னா அப்படியே வீடு முழுக்க அலசுவாங்க. பாருங்களேன், ஏதாவது ஒரு டப்பால 2 காசு இருக்கா, 5 காசு இருக்கா, 25 காசு இருக்கா, 50 காசு இருக்கா, அது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு 2 ரூபாய் ஆயிடுச்சுப்பா, 3 ரூபாய் ஆயிடுச்சுப்பா, எடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொறுக்கி வறுமையினுடைய உச்சகட்டம். நினைச்சதை சாப்பிட முடியாது, ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனா வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இருக்காது. அது அந்த 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 காலங்கள் எல்லாம் அப்படிதான், ஆசையோடு அப்படியே இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிடலான்னு நினைக்கலாம், அப்படியே கிடைக்காது. ஆனா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப நல்லவரா இருந்தார். ஆமென். நான் நம்புறேன் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆண்டவராய் கர்த்தர் மாற போறார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். உங்க வீட்டை நீங்க விசாரிக்கும் போது இனி நீங்க குறைவை நீங்க காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்புறேன் 25 வருஷம் 25 இயர்ஸ் 2000ல அப்படியே துணி துவைக்கிறதுக்கு சோப்பு இல்லாம பாத்ரூம்ல போய் அவங்க துவைச்சு போட்ட சோப்பெல்லாம் ஒன்னொன்னா பொறுக்குனதை இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே இருக்குது. உடம்புல போடுறதுக்கு சோப்பு இல்லாம இந்த ஹமாம் சோப்பு அவங்க எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு கடைசியில் யூஸ் பண்ண முடியாம அந்த பிளேடு மாதிரி இருந்த சோப்பெல்லாம் ஒன்னொன்னா பொறுக்கி அப்படியே அந்த பாக்ஸ்ல வச்சு பரவாயில்ல ஒரு 5 நாள் சமாளிச்சிடலாம், ஒரு 10 நாள் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த நாளை இன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு வறுமையினுடைய உச்சகட்டம். நேற்றைக்கு முந்தின நாளைக்கு கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில் இருக்கிற ஒரு பாஸ்டர் என்னை சந்திக்கிறதுக்காக வந்தார். அவர் என்னுடைய பைபிள் காலேஜில் எனக்கு அவர் சீனியரா இருந்தார். அவர் வந்தோடனே டே மகனே அப்படின்னு கூப்பிடுவாரு. ஆனா அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் ரொம்ப வருஷம் போட்டு முடிச்சு அவருக்கு ரொம்ப ஒரு சட்டை சின்னதாயிடுச்சு. உடனே அவர் என்ன பார்த்து, டே இந்த மாதிரி ஒரு சட்டை சின்னதா இருக்குது, வேணா நீ போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நான் அன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன், என்கிட்ட இருந்ததுலே பெஸ்ட் சட்டை என்ன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த சட்டை தான் என்கிட்ட இருந்ததுலேயே. அன்னைக்கு அந்த சூழ்நிலை, அவர் அத்தனை வருஷம் போட்டு முடிச்சு அவருக்கு சின்னதாகி அவருக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ் தான் எனக்கு இருந்ததுலே ரொம்ப பெஸ்ட். சண்டே பைபிள் காலேஜ்லேருந்து வெளியே சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ வாரம் துவைச்சு வச்சு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு லைட் ப்ளூ கலர், இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி அது போகவே இல்லை, ஆசையா போடுவோம். அவர் இந்த சர்ச்சை விட்டு அப்படியே இறங்கி போகும்போது அவர் சொன்னார், தோளத்தட்டே எப்படா இருந்த, இன்னைக்கு நீ எப்படி இருக்க, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சொல்லும் போது நினைச்சேன், அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்ல நான் போட்டிருந்த டை அவர் கொடுத்தது, அவருடைய டை, நீ கட்டிட்டு கொடு அப்படின்னு சொல்லி. நான் போட்டிருந்த ஷூ அவர் கொடுத்த நீ போட்டுட்டு கொடு அப்படின்னு சொன்னது. ஸோ இரவலாக வாங்கி தான் பைபிள் காலேஜில் கிராஜுவேஷன்ல இரவலா வாங்கி தான் ஷூ போட்டேன், இரவலா வாங்கி தான் டை கட்டினேன். சட்டை பேண்ட் மட்டும் எங்க பாஸ்டர் எடுத்து கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை வறுமையை மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய வறுமையை மாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு அமுக்கி குலுங்கி, பிரதர் உங்க நிலைமை மாறும், சிஸ்டர் உங்க நிலைமை மாறும். தகப்பன் கொடுக்காம இருக்கலாம், குடும்பத்துல கொடுக்காம இருக்கலாம், ஆனா பரலோக தகப்பனுடைய கை மூடி இருக்காது. ஹல்லேலூயா. அவர் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிற கர்த்தர், அவர் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிற கர்த்தர். நமக்கு தராம இருப்பாரா? இந்த நாட்களில் என்னமோ உங்களை அந்த சூழ்நிலையில கர்த்தரை அனுமதிக்கிறாரு. அதெல்லாம் சாட்சிக்காகவே அனுமதிக்கிறார். நிறைய இருக்குது, ஆசையா இருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் சாப்பிட ஆசையா இருக்கும், ஆனா சாப்பாடு கிடைக்காது. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, தலை மேல கைய வச்சு. ஏசாயா 43 அதிகாரம் எங்கள் தலையின் மேல் நிறைவேற போகிறதற்காய்
ஆமென். தலையில் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். 5வது ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நல்ல கைகளை தட்டி இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் 43 எனக்கு தான் உங்களுக்கு தான். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. 5வதாக ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் அப்படின்னா, என்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன், என்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த 100 days ஜெபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீங்க தலை குனிஞ்ச இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கனப்படுத்த போறாரு. நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் நிற்க வச்சு ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போறாரு. உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் தர போறாரு. யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய வரவை விரும்பாமல் இருந்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு கனம் கிடைக்கும். ஈசாக்கை கனப்படுத்தின கர்த்தர், அவனோடு இருக்கிறார் என்று கனப்படுத்தின கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்க குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்க உங்களை மதிப்புக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை பார்த்து ஒரு நாள் கையெடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை மதிக்கிற ஒரு நாள் சீக்கிரமா வரும். நீங்க தெருவில் நடந்து போகும்போது உங்களை பார்த்து அவமதிச்சவங்க, உங்களை பார்த்து வெட்கமா பேசினவங்க அத்தனை பேரும் உங்களை பார்த்து கையெடுக்கிற ஒரு நாள், எஸ் இது நடக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை உங்களை கனப்படுத்த போறாரு, கர்த்தர் கனப்படுத்த போறாரு. ஒரு கனம் உங்களை தேடி வரும். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த கனம் தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் ஆமென். இது நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? சொல்லலாமா? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். நம்பர் 1, கர்த்தர் செய்ய போற புதிய காரியம், அவர் காலங்களை மாற்றுவேன் என்கிற புதிய காரியத்தை செய்ய போறார். நம்பர் 2, இரண்டாவதாக கல்தேயர் என்கிற அந்த மனிதர்களை துரத்துவேன் என்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக நான் உன்னை கடக்க பண்ணுவேன் என்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 4, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் கடையாந்தரத்திலிருந்து கொண்டு வா என்கிற புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 5, ஐந்தாவதாக கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறாரு. நான் உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, பாடும் தெய்வமே, என்னை பெருக செய்பவர், பாடும் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர்,
வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை இயேசப்பா மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தகபோன் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தகபோன் தொடங்கி. கைகளை மேல தட்டி செடா தெய்வமே பாடும். அப்பா hallelujah, yes pray, amen. மானையன் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி மாறச் செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி மாறச் செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பே. இப்ப சொல்லும் செடா ஹalleluya விசுவாசத்தோடு தெய்வமே என்னை பெருக செய்வார். எல் ஷடாய் எல் ஷடாய் நிகாதானா மாலா லிபோதாரா லோதாரா லேகாதானா லிபோதாரா லதா. ஓ ஜீசஸ் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனமா போய் சொல் மனமாறி மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும். ஹalleluya ஆமென். இந்த 43வது அதிகாரத்தை நம்ம ரொம்ப ரொம்ப இதுவா எடுத்துற முடியாது. இது நமக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஹalleluya. இன்னைக்கு நைட்டு முழுக்க குறைஞ்சது ஒரு 10 டைம்ஸ் ஆகுது, ஒரு 10 டைம். ஸோ ஒரு 10 டைமாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏசாயா 43வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க. ஒரு 10 டைம்ஸ் ஆவது வாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், ஒரு புதிய காரியத்தை செய்வேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவன, இதோ எல்லாம் புதிதாயின. ஆமென். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். அப்படியே ஏற்கனவே நம்ம கடந்து போயிட்டு இருக்கிற அது எல்லாம் மாறி ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? என்ன இத்தனை பேருக்கு அது, எனக்கு அது ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு. ஆமென். ஒவ்வொரு டைமும் சர்ச்சு புதுசாக எப்படி இருக்கும் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது மாதிரி நான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். நீங்க இதுக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். உங்க வீடு புதிதாக்கப்படணும், உங்க சரீரம் புதிதாக்கப்படணும்,
உங்க வருமானம் புதிதாக்கப்படணும். நீங்க ஒரு நியூவை கண்டிப்பா பார்க்கணும். 10 வருஷமா 5 வருஷமா 20 வருஷமா ஒரே செட், ஒரே விஷயத்த, ஒரே காரியத்தை பார்க்குறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா நீங்க ஒரு புதுமையை பார்க்கணும். எத்தனை பேருக்குள்ள இந்த விஷன் வருது? ஆமென். நான் ஒருத்தரை சந்திச்சேன். எப்போ சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2008 அவருடைய வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் இரவில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஒரு ஊழியம் செய்கிறாங்க. நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், திடீர்னு மாட்டிக்கிட்டேன், பட் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, அவரும் ஒரு பாஸ்டர், அவர் வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் எழும்பி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காலையில் டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு பிற்பாடு 2008 முடிச்சுட்டு அகைன் 2025 இந்த வருஷம் 2025 வருஷம் மீண்டும் அந்த ஊருக்கு நான் போகும்போது, சரி என்னதான் இருந்தாலும் அவரை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் இன்னைக்கு ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், என்ன சொல்கிறீங்க? ஐயோ இல்லை அன்னைக்கு ஓகே, இன்னைக்கு எப்படி ஓகே அப்படின்னு. அன்னைக்கும் ஓகே, இன்னைக்கும் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தங்குறதுன்னா தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி போனேன் அவருடைய வீட்டுக்கு. ஆனால் அவருடைய வீட்டுக்கு போகும்போது உள்ள அந்த அப்போ கலைஞர் டிவி அவருடைய வீட்டில் இருந்துச்சு. கலைஞர் டிவி, அதே கலைஞர் டிவி அங்கே இருந்துச்சு. அதே போல் அந்த பெட்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அந்த மாதிரியே ஒரு பெட்ஷீட்டு, அந்த மாதிரியே ஒரு எல்லாமே அப்படியே. இத்தனை வருஷத்தில் ஒரு மாற்றம் கூட எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு இது சந்தோஷப்படுறதா, இது துக்கப்படுறதா எனக்கு தெரியவே இல்லை. நம்ம மாறாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இது எல்லாம் மாறாமல் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மை அப்படிதானே? அதில் அது ஒரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாச்சுல்ல, 20 வருஷமா ஒரே செட்டப்லேயே இருந்தா, அப்போ ஒரு சின்ன வளர்ச்சி கூட ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. மனசார ஜெபம் பண்ணோம், ஆசீர்வதிச்சோம். அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், உங்களை கேட்டு பாருங்களேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டை மாற்றல, அது ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். உங்கள் காரை மாற்றல, அது பிரச்சனை இல்லை. உங்கள் பைக்கை மாற்றல, அது பிரச்சனை, அது உங்களுடைய சம்மந்தப்படுறது. நல்லா உழைச்சா அதை வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் உங்களுடைய ஒன்றுமே மாறாமல் அப்படியே இருந்தா, அப்படியே நீங்கள் 20 வருஷமாவே நீ அப்படியே இருந்தா எப்படி? 20 வருஷமாவே நீங்க அப்படியே இருந்தா அப்போ உங்களுடைய அடுத்த வாழ்க்கையே வாழலையே. ஏன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 85 வருஷம் வாழ போறோமா, இல்லை ஒரு 90 வருஷம் வாழலாமா? அவ்வளோதான். அதுக்குள்ள ஆண்டவர் வந்தாருன்னா போக வேண்டியதுதான், அது மெயின். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் வரக்கு லேட் பண்ணாருன்னா ஒரு 85 வருஷம் தான் வாழ்வோம். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதனுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையாமல் இருக்கலாம். எனக்கு தெரியுது, நீங்க கடந்து வந்த பாச இதுக்கே முடியலையே, இதையே மெயின்டைன் பண்ண முடியலையே, இதுக்கே கடன் கட்ட முடியலையே, இந்த வீடே இது பண்ண முடியல அப்படின்னுலாம் அவங்க மனசுல தோணலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே அறிக்கை செய்யுங்க. நான் ஒரு புதுமையை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் ஒரு நியூவை பார்க்கணும். நான் நம்புறேன், நீங்க மரணம் அடைகிறதுக்குள்ள, இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள 10 புதுமையாவது பார்க்கணும், 100 புதுமையாவது நீங்க பார்க்கணும். டெய்லி கர்த்தர் உங்களுக்கு புதுசா செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா? அது கண்டிப்பா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், ஒரு புதிய காரியத்தை செய்வேன். புதிய புதிய பிசினஸ் ஆண்டவர் காண பண்ணுவார். புதிய புதிய தொடர்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புதிய புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நாளுக்கு நாள் உங்கள் சரீரம் புதுமை அடைகிறது நீங்க பாப்பீங்க. ஆமென். சோ thank you Jesus. எழும்பி நிற்கலாமா? ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அதோட சேர்ந்து அந்த கடைசி ஜெபத்திற்கு நீங்க எல்லாரும் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். thank you Jesus. hallelujah hallelujah. thank you Holy Spirit. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். வாங்க வாங்க, வெல்கம் எல்லாரும் வாங்க, அப்படியே வாங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் என் கூட பேசினார்னு சொல்றவங்க எல்லாரும் நீங்க கடந்து வாங்க பார்க்கலாம். ஆமென். இந்த 100 நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போறாரு. ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை ஆமென் கொண்டு போக போகிறார். thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை
செய்கிறேன். அது வனாந்திரத்துல வழி, அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஏசாயா 43வது அதிகாரம் அது எனக்காகவே கர்த்தர் கொடுத்த அதிகாரம். அந்த 43வது அதிகாரம் என் தலையின் மேல் அப்படியே இருக்க போகிறது. என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் அப்படியே இருக்க போகிறது. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். என் காற்றையும் காண மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் செய்வார். அதற்காக தான் இந்த ஜபத்தை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த ஜபத்தில் என கலந்து கொள்ள பண்ணது. அதற்காக தான் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் என்ன ஆசைப்படணும்னா ஒரு புதுமைக்காக நீங்க ஆசைப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புதுமைக்காக ஆசைப்படணும். எல்லாத்தையும் புதுமையாக்குவார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ரெகுலரா ஒரு 10 இயர்ஸா 5 இயர்ஸா ஒரு 20 இயர்ஸா ஒரே ஒரு காரியத்தை நீங்க அப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, இத்தனை நாட்களும் இதை நீங்க ஆசீர்வாதமாக்கி எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வீட்டை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாகனத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த தொழிலை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கணவனாரை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மனைவிக்கு எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனா இப்போ பாஸ்டர் ஆண்டவர் உங்க வார்த்தையை சொன்னதன் மூலமா நான் ஜெபிக்கிறேன். இதுல ஒரு புதுமையை நான் பார்க்கணும், ஒரு நியூவை நான் பார்க்கணும், ஒரு நியூவை நான் பார்க்கணும். இது உலகத்தானுக்கு உலகத்தான் நிறைய பேர் இது பண்றாங்க. ஆனா உண்மையா சுதந்திரிக்க வேண்டியது யார் அப்படின்னா சொல்லுங்க, உண்மையா சுதந்திரிக்க வேண்டியது யாரு? நம்ம தான் சுதந்திரிக்கணும். நம்ம அதுக்கு மேல ஆசையோ அப்படி நம்ம அதுக்கு பின்னாடி போறது அப்படின்னு கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கும் போது நிறைய பேருக்கு சாட்சி சொல்வதற்கு ஒரு நியூவை நீங்க பார்க்க வேண்டாம். அந்த பழைய வாழ்க்கையை எத்தனை நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு எத்தனை நாள் தான் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க? அதனால முதல்ல நீங்க என்ன நினைங்கன்னா, இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் உங்க வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவேனாவது, ஹலோ, ஒயிட் வாஷ் பண்ணுவேனாவது ஒரு முடிவெடுங்களேன். அப்படியாவது ஒரு முடிவெடுங்களேன். கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று முடிவெடுங்களேன். நீ உங்களுக்கு அது விருப்பமே இல்லை, உங்களுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை புரியுது எனக்கு. பட் நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணாதானே கர்த்தர் செய்வாரு. அப்படித்தானே? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணது எது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்குது? உங்களுக்கு தேவையானது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவையான ஒண்ண நீங்க கேட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா தராம இருந்திருக்கிறாரா? என்ன பொறுத்தளவில் நம்ம ஜெபம் பண்ணி எதை கேட்டு, எனக்கு தேவையான எதை நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டேனோ அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா கண்டிப்பா தந்திருக்கிறாருங்க. ஆச்சரியமா இருக்குங்க. சில டைம் மீன் குழம்பு சாப்பிடலான்னு நினைப்போம். அன்னைக்கு வசதியே இருக்காது, மீன்காரரே வரமாட்டாரு, அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் அன்னைக்கு நேற்றுக்கு நான் செஞ்சேன், இன்னைக்கு நல்லா இருக்கும்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளை ஆண்டவர் எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்போ குடி போன வீடு நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு வீட்டை தாங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஒரு சின்ன குட்டி வீட்டுல குடியிருந்தேன், ஒரு விசாலமான வீட்டுல எனக்கு கொண்டு போங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு விசாலமான வீடை தராம இருந்தாரா? அப்ப நீங்க கேட்டா ஆண்டவர் எல்லாம் செய்வார் இல்ல? சிலதை ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணி தருவாரு. ஆனா கண்டிப்பா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத மனுஷன் டெய்லி எதை பார்க்கறாங்க சொல்லுங்க? தினம் ஒரு புதுமையா பார்க்கறான். டெய்லி புதுசு. கடந்த சமீபத்துல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு ஸ்வீட் கம்பெனி பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப டெவலப் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ கேக் ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வருஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, பெஸ்டா பண்ணிட்டே இருக்காங்க. எப்படிடா இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரை லாபம் நமக்கு தானே தேடி வரணும்.
நமக்கு தானே தேடி வரணும். ஆமென். நீங்க யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாஸ்டர் ஒரு புது கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சேன், 5 பேர் அதுக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்றேன், நம்ம சர்ச்சில் படிச்சு முடிச்ச ஏதாவது பிள்ளைங்க ஒரு 5 பேர் இருந்தா கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. 5 பேருக்கு வேலை கொடுத்தீங்கல்ல நீங்க, அதே 50 பேர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பாஸ்டர் 50 பேர் இருக்காங்க பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் நடத்திட்டு போங்கன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் எவ்வளோ ஆசையா இருக்கும். ஏசப்பா எவ்வளவு மகிமைப்படுவாரு. கர்த்தர் உங்க மூலமா மகிமைப்படணும். நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு புதுமையை பார்க்கணும். இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள என் பிள்ளையினுடைய கையில ஒரு புதுமையை பார்க்கணும். இந்த நிலைமையை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து இப்படியே நான் உங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துடக்கூடாது. சொல்லுங்க எஸ் 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 எஸ். வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க அம்மா ஒரு புதுமையும் பார்க்கலப்பா, உங்க அப்பா எந்த புதுமையும் பார்க்கல, ஆனா கர்த்தர் உன் கண்களை புதுமையை பார்க்க பண்ண வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதுமையை பார்க்க வைக்கிற கர்த்தர் நல்லவராச்சு. அப்பா பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களால எல்லாம் முடியும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்கிற வார்த்தையின்படியே இப்பொழுது இந்த சத்தம் யார் யாருடைய இல்லத்துல காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பலவீனமான சரீரம் ஒரு புதுமை ஆகட்டும் ஆண்டவரே, ஒரு நியூ ஆகட்டும் ஆண்டவரே. சொல்லணும். ஒரு 2 வருஷம் தாண்டி ஒருத்தர் வந்து சொல்லணும், பாஸ்டர் நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு கர்த்தர் என் கடையை புதுசாக்கிட்டாரு, என் வீட்டை புதுசாக்கிட்டாரு, என் வேலையை புதுசாக்கிட்டாரு, என் சரீரத்தை புதுசாக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு புதுமையை எங்க பிள்ளைகள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றியப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். வாக்கு கொடுத்தவர் காலங்களை மாற்றுகிறதிலே புதிதாக்குகிறார். அவர் காலத்தை என்ன பண்ணுவாராமா? மாற்றுவார். மனிதர்கள் சொன்ன அந்த டைமை மாற்றுகிறவர் கர்த்தர். நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கிற அந்த காலத்தை துரிதமாக்குறவர் கர்த்தர். 5 வருஷத்துக்கு பின்னாடி தான் இது நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நினைச்சார்னா ஒரே வருஷத்துல அது நடக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல பேசினது மாதிரி நிறைய பேருக்கு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படி இருக்கிற லோன்ஸ், அப்படி இருக்கிற கடன்களை நீங்க ரொம்ப வெகுவா கட்டுற அளவு இருக்கு. கொஞ்சம் தள்ளி நீங்க கட்டுற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று நான் நம்புறேன். நீங்க அந்த கடன் பத்திரத்தின் மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க, கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், இதை நான் காலத்துக்கு முன்னாடி அது பண்ணி முடியும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடன் வாங்குறீங்க பாருங்க, இந்த பேங்க்ல வீடெல்லாம் வாங்குறதுக்கு லோன் எடுக்கிறீங்க பாருங்க, இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த லோன் நீங்க வாங்கும்போது அந்த லோன் வந்து 20 வருஷம் எல்லாம் நீங்க வாங்கக்கூடாது. இந்த 20 வருஷத்துல எல்லாம் நீங்க லோன் வாங்குறதுன்னா அந்த லோனை நீங்க வாங்கவே கூடாது. ஏன்னா அந்த 20 இயர்ஸ்ல அந்த வட்டியை போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 5 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது எவ்வளவா மாறும்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டபுள் மடங்கா கூட மாறும். ஒரு 12 லட்சத்துக்கு மேல அது மாறும் அப்படியே. ஆனா அதே லோனை வந்து ஒரு 7 வருஷம் 5 வருஷம் வாங்குனீங்கன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா கட்டிடலாம். அப்போ வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும், அந்த வட்டி வந்து குறைஞ்சிரும். அதே போல லோனுக்கு வந்து பேங்க்ல கொடுக்குறவங்க எல்லாரும் எப்படி தான் கொடுப்பாங்க இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இந்த பேங்க்ல லோனு நமக்கு கொடுக்குறவங்க 20 வருஷத்துக்கு தான் நம்மளை தள்ள பார்ப்பாங்க. 7 வருஷம் லோன் 5 வருஷம் லோன் கேட்டா அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல லாபம் இல்லை, இதுலதான் அவங்களுக்கு லாபம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 20 வருஷம் ஒரு காரியத்துக்கு நீங்க கடன்காரங்களா மாறினீங்கன்னா எப்படி? அந்த மாதிரி லாங் டூரேஷன்ல ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க எப்பவுமே போகாதீங்க. அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னும் போது நம்ம ஈஸியா அதை பண்ணிடலாம், அதை வந்து நம்ம டென்ஷன் இல்லாம பண்ணோம். ஆனா 15 வருஷம் 20 வருஷம் போது அதுக்கு பின்னாடியே நம்ம போறது மாதிரி இருக்கும். அது வந்து செய்யாதீங்க, அப்படி பண்ண வேண்டாம்.
அதனால கொஞ்சம் ஞானமா, நம்ம வீடு வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்க வேண்டாம், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போக வேண்டாம். அப்படி நீங்க வாங்குறதும் வீண் தான். ஏன்னா அந்த வாங்குற பணத்தை முழுக்க அப்படி கட்டிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து நல்ல வீட்டிலே குடியிருக்கலாம். ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனாலும் நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், சிலர் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா காலத்தை மாற்றுகிற கர்த்தர் வெகு சீக்கிரத்துல சுலபமா அதை ஈஸியா கர்த்தர் முடிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தர போறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. கன்னிங் ஃபெலோஸ், கல்தேயரை துரத்த போறாரு. அப்படியே கன்னிங்கா இருந்துட்டு அவங்க எல்லாத்துலயும் முன்னாடி வர்ற அந்த தைரியம் உள்ளவங்களை கர்த்தர் மாற்றி விட்டு கர்த்தர் உங்களை அந்த தலைமைத்துவத்தில் பொறுப்புல கர்த்தர் அமர பண்ண போறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. நானும் கையை பிடிச்சி நான் என்ன பண்ணுவேன்னா, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நீ அக்கினியின் நடுவிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை நீங்க கண்டிப்பா கடப்பீங்க. இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுங்க, ஆணித்தரமா. இந்த பிரச்சனை நீங்க கடந்து வருவீங்க, இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வருவீங்க, இந்த மன அழுத்தத்தை நீங்க கடந்து வருவீங்க, இந்த வியாதியை நீங்க கடந்து வருவீங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கு மேல யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இல்ல நீ கடக்க மாட்டேன்னு சொல்றத நம்பாதீங்க, உங்க மனசு சொல்றத நம்பாதீங்க, பிசாசு சொல்றத நம்பாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்ட் உள்ளது. தண்ணீர், வெள்ளம், அக்கினி, இது மூணுமே நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சினது. தண்ணியை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது, அக்கினியை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க. நீ ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, நீ ரோட்டை கடக்கும் போது உன் கூட இருப்பேன், வழியை கடக்கும் போது உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் சொல்லும் போதே எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ தண்ணீரை கடக்கும் போது உன் கூட இருப்பேன், நீ அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நம்மளை விட 100 மடங்கு பெரிய பிரச்சனையானாலும், என்னால சரியே பண்ண முடியாத பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனையினுடைய ஒரு வாசனை கூட என் மேல அடிக்காம என்ன கடக்க பண்றதற்கு அப்பாவால முடியும், ஏசப்பாவால முடியும். நடக்கும் நடக்கும். கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே இத கடந்துடணும், இந்த சூழ்நிலையை கடந்துடணும், இந்த அசுத்தத்தை கடந்துடணும், இந்த பாவத்தை கடந்துடணும். இயேசுவே எனக்கு பயமா இருக்குப்பா, எப்படி கடப்பேனோன்னு பயமா இருக்குப்பா. இயேசுவே என் கையை பிடிச்சிருங்க ஏசப்பா, என் கையை பிடிச்சிருங்க இயேசுவே. ஏசப்பா இதை எப்படியாவது கடக்க பண்ணுங்க. இதுல விழுந்துட்டேன்னா கை கொட்டி சிரிப்பாங்க, இதுல விழுந்துட்டேன்னா நிறைய பேரு பேசுவாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இப்போ என் பிள்ளையினுடைய கையை நீங்க பிடிங்க ஆண்டவரே, என் பிரதருடைய கையை நீங்க பிடிங்கப்பா. கையை பிடிச்சு இப்போ நீர் கடக்க பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. ஆமென். நான்காவதாக, வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி வைத்திராது, கடையாந்தரத்தை பார்த்து கொண்டு வா. ஆமென் ஆமென். வடக்கை நோக்கி என் பிள்ளை கையில கொடு, தெற்கை பார்த்து வைக்காத, என் பிள்ளையினுடைய வைக்காத. ஆமென். கடையாந்தரத்திலிருந்து தூரத்திலிருந்து கொண்டு வா. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 5, ஐந்தாவதாக, நான் உன்னை கனப்படுத்துவேன். கனப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபி. இறங்கும் சாமி, அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. நீங்க தீர்க்க தரிசனமா ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு 38வது நாள் வருது. ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்துல விசுவாசம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குமோ எப்படியோ. இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, இந்த 100 நாட்களும் உங்க சமூகத்துல வாஞ்சியோட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழாதபடி ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும். என் தாயார கைவிட்டுறாதீங்க சாமி, என்னுடைய தகப்பனார கைவிட்டுறாதீங்கப்பா, சிஸ்டரை கைவிட்டுறாதீங்க.
என் பிரதரை கைவிட்டுறாதீங்கப்பா, என் வாலிப மகனை மகளை கைவிட்டுறாதீங்க ராஜா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்த 40 நாளும் நீங்க தானே பேசிட்டு இருக்கிறீங்க, டெய்லி டெய்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்களே சாமி. உங்களை மாதிரி யார் பேச முடியும்பா? இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேச முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் 2 நாளைக்குள்ள 40 நாட்களை நாங்க முடிக்க போறோம். அந்த 40th டே முடிக்கும் போது ஒரு மகிமை எங்களை தொடரணும். 50th டே முடியும் போது ஒரு மகிமை எங்களை தொடரணும். நன்றி. எங்க ஆலயத்தினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அதற்கு கொடுக்க வேண்டிய மீதி உள்ள தொகையை முடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை எங்களுக்கு திறந்து அந்த காரியத்தை நாங்க 100 டேஸ்ல சாட்சி சொல்ல வைங்க ஆண்டவரே. உங்களால சொல்ல வைக்க முடியும். அந்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. இந்த ஜெபம் எந்த விதத்திலும் தடையாகாது. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.